இந்த கொல்லப்பட்ட நபர் வந்து டைஃபை சேர்ந்தவர். நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, உங்க கட்சிக்காரன் கல்யாணம் பண்ணானா என்ன பண்றோன்னு காட்டுறோம் பாருங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா கூட எடுத்துக்கலாம் நம்ம. இதுல வந்து என்ன ஒரு விந்தியான ஒரு விஷயம்னா, அந்த பெண்ணும் வந்து தலித் சமூகம் தான். அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா தலித்து, அம்மா வந்து நான் தலித். ஆதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களே இந்த மாதிரியான ஒரு கொலையில் ஈடுபட்டு பண்றது வந்து அது அப்ப அவங்க இத்தனை நாள் என்ன மாதிரியான தந்தை பெரியாரோட பிறந்த நாள், பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மன்னன்லாம் சொல்றோம். இன்னைக்கு நிலை என்னவா இருக்குன்னா, பெண்கள் வந்து அவங்க திருமண தேர்வு உரிமை என்பது சாதி சார்ந்ததா இருக்கணும், மதம் சார்ந்ததா இருக்கணும், வர்க்கம் சார்ந்ததா இருக்கணும்ன்றத இந்த சமூகம் எழுதப்படாத விதியா எழுதி வச்சு, அந்த விதியை மீறும் பொழுது கொலை செய்யணும்ன்றது வந்து ஒரு தண்டனை. கொலை செய்யப்பட்டது எந்த இடத்துல? ஓட விட்டு வெட்டி இருக்கிறாங்க. ஏதாவது ஆயுதங்கள் பயன்படுத்தி தாக்கி இருக்கிறாங்க. கத்தி, ரிங்கு, ஒரு கையில போட்டு இந்த ரிங் முள்ளா அதெல்லாம் வீட்டுல வச்சிருந்து வீட்டுல வச்சிருந்து ஆயுதத்தை வச்சு தாக்கி, பல்லு 2 பல்லு இல்ல அந்த பையனுக்கு குத்துல பல்லு எல்லாம். பிரவீன் ஷர்மிளா வழக்கு எடுத்துக்கங்க, கௌசல்யா சங்கர் வழக்கு எடுத்துக்கங்க. சாதிய சட்டங்களை மீறினா கொலை தான் உங்களுக்கு பதில். ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாடு அரசு எரும மாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி அப்படியே தண்டமா நின்று. சாதி மறுப்பு திருமணம் பண்ண போறோம்னாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிலை. நீங்க திருமணம் எல்லாம் போகாதீங்க, சாதி மறுப்பு நட்புகளே இங்க வந்து எச்சரிக்கையா தான் கையாள. சென்னையை எடுத்துக்கீங்க, ஒரு பையன் தலித்து, இன்னும் அந்த பொண்ணு நான் தலித்து. இன்ஸ்டாகிராம்ல போன் போட்டு வந்து டைரி வாங்கிக்க வந்து அந்த பொண்ணை பார்க்க ஐநாவரத்துக்கு பெரியமாவத்துக்கு போறாரு. என்ன ஏதுன்னு கூட புரிஞ்சுக்காம கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வச்சு அடிச்சு தலையில 3 இடத்துல வெட்டி இருக்கிறாரு. அந்த பொண்ணு கூப்பிட்ட தொட்டு போனதுக்கு இந்த வணக்கம். வணக்கம். மயிலாடுதுறையில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கிறதாக நம்ம செய்திகளில் பார்க்குறோம். கொலை செய்யப்பட்ட இளைஞனுடைய பெயர் வந்து வைரமுத்து. ஒரு மாலினிங்கிற பெண்ணை வந்து காதலிச்சுட்டு வந்திருக்கிறாரு. 2 வீட்லேயும் சேர்ந்து தான் வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருமணம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறமாக அந்த இளைஞர் வேலைக்கு போயிருந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். அந்த கொல்லப்பட்ட நபர் வந்து டைஃபை சேர்ந்தவர். அது இன்னொரு கூடுதலான முக்கியத்துவம். ஏன்னா ஒரு அரசியல் வயப்பட்ட இப்போதான் ரொம்ப சமீபத்தில் நம்ம தோழர் சண்முகம் அவர்கள் வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவங்க எங்கள் அலுவலகத்துக்கு வந்து செஞ்சுக்கங்க, நாங்கள் உற்ற துணையாக இருக்கிறோன்னு சொன்னார். அவர் அதே கட்சியை சேர்ந்த இளைஞர் அமைப்பை சேர்ந்த ஒருவர் வந்து சாதியானவ கொலை செய்யப்பட்டிருப்பது என்பது கிட்டத்தட்ட இதில் எல்லா காரணமும் இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, உங்கள் கட்சிக்காரன் கல்யாணம் பண்ணானா என்ன பண்ணுறோன்னு காட்டுறோம் பாருங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம் நம்ம. இதில் வந்து என்ன ஒரு விந்தியான ஒரு விஷயம்னா, அந்த பெண்ணும் வந்து தலித் சமூகம் தான் சர்டிஃபிகேட் படி. ஆனால் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா தலித்து, அம்மா வந்து நான் தலித்து. அவங்க அம்மா வந்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மாவுக்கு விருப்பம் வந்து இந்த பொண்ணு வந்து தன் சமூகத்தை சேர்ந்தப்போ ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கணுன்றது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த விருப்பத்துக்கு ஏற்றார் போல இல்லை. அதனால வந்து அவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு தான் திருமணத்தை பதிவு பண்ணுவதற்காக சர்டிஃபிகேட் வாங்கணுன்றது காரணத்துக்காக சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த சென்னை வந்த நேரம் பார்த்து இந்த பையனை வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் அந்த பொண்ணுடைய எல்லா வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த பொண்ணு நடத்திய போராட்டம், அந்த பெண் நடத்திய போராட்டத்தோட விளைவாக தான் இன்னைக்கு இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில். இல்லைன்னா இந்த வழக்கு வந்து இதை வந்து ஒரு ஆணவ கொலையாக கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய உறுதியான போராட்டம், அந்த பொண்ணு வந்து தாய் தான் இதுக்கு காரணம், அவங்க தான் என் குடும்ப உறவினர்கள் தான் இதுக்கு காரணம்னு மீண்டும் அந்த பெண்ணு கொடுத்த ஒரு உறுதியான விஷயத்தினால தான் இது நடந்துருக்கு. இது இன்னொரு ஆணவ கொலைகளில் இது இன்னொரு ஒரு பரிமாணத்தை நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கு. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொன்ற பெற்றோர்கள் கூட சாதியாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் அந்த சாதி மறுப்பு திருமணம்னு நம்ம சொல்றது கிடையாது. அது சாதி மீறிய திருமணங்கள். அந்த கட்டத்துல அவங்க சாதியை மீறாங்க. திருமணம் செய்யற அந்த கட்டத்துல மட்டும் சாதியை வாழ்க்கை முழுக்க அவங்க சாதியை மறுத்துட்டு அப்படியே வாழ்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லாம ஏதோ ஒரு அந்தந்த சாதி உணர்வுகளோடு தான் இருக்கிறாங்க. இந்த வைரமுத்துங்கிற இளைஞருக்கும் அவங்க காதலிச்ச பெண்ணுக்கும் வந்து திருமணம் வந்து ஏற்கனவே நடந்துருச்சு. அவங்களுடைய காதல் வந்து இரு வீட்டாருக்கும் தெரியும் பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்கும்? 2 வீட்டாரும் சேர்ந்து தான் திருமணம் பண்ணி வச்சாங்களா, இல்ல எதுவும்? நம்ம வந்து இந்த சம்பவத்தை மட்டும் வச்சு பாக்குறத விட ஒரு ஹோல்சமா பாத்தீங்கன்னா, தலித் சமூகம் அந்த எப்போ இந்த மாதிரியான கொலைகள் அதிகப்படியா நடக்குதுன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் தலித் ஆட்களும் இந்த சாதியானவ கொலைகள்னால் அதிகம் பாதிப்படைஞ்சவங்க. நீங்க இந்த வன்கொடுமைகள்ல, சாதிய வன்கொடுமைகள்ல
ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் பிசியும் நான் தலித்தும் தலித்தும் சற்றேறக்குறைய அந்த உயிரிழப்புகள் வந்து ஒரு சமமா இருக்கும். அது எந்த இடத்துலன்னா இந்த ரைட் டு சூஸ் அ பார்ட்னர்னு வரும்போது தான். தன் இணையை தேர்ந்தெடுக்கிற அந்த இடத்துல தான் அந்த சாதி வந்து தலித்தையும் கொலை செய்யுது, நான் தலித்தையும் கொலை செய்யுது. அது வந்து ஒரு அன்மேரேஜபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த திருமணம் செய்து கொள்ளாம அந்த திருமண தேர்வு உரிமை எங்க கிட்ட தான் இருக்கு. அது எங்க சாதியுடைய மறு உற்பத்தி சார்ந்தது. எங்க சாதியுடைய அடுத்த விஷயங்கள் அந்த அடுத்தடுத்த தலைமுறையை சார்ந்ததுன்றதுனால இது வந்து எங்களுடைய விருப்பத்தின்படி நடக்கணுன்றதுல எல்லா சாதியும் அதுல வந்து தெளிவா இருக்கு. அதுல எந்த சாதியும் விதிவிலக்கு இல்லை தமிழ்நாட்டுல. இந்த இன்னும் உங்களுக்கு நிறைய இந்த இந்த இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு புருவத்தை உயர்த்துற மாதிரி தான் இருக்கு. சாதி மறுப்பு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டதில்ல. சாதி மீறி திருமணம் செய்து கொண்ட ஒரு ஒரே சாதியாக இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான கொலை ஒரே சாதியில வர்க்கம் இருக்கும். ஆனா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சவங்களே இந்த மாதிரியான ஒரு கொலையில ஈடுபட்டு பண்றது வந்து அது அப்ப அவங்க இத்தனை நாள் என்ன மாதிரியான அந்த அந்த ஐயாவை நினைச்சதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்ப அந்த ஐயாவை வந்து இந்த அம்மா என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணிருக்கோம். அவரு எதனா ஒரு சின்ன வேலை செய்யலன்னா கூட அவர் சாதிய சொல்லிலாம் கூட திட்டின சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அசம்ஷன் தான். இது தமிழ்நாட்டுல இன்னைக்கு குறிப்பா வந்து இந்த திருமண தேர்வு உரிமைன்றது வந்து ஒரு ஒரு கேள்விக்குரியதா மாறி போயிருக்கு. அதுவும் குறிப்பா இன்னைக்கு பெண்கள் வந்து அவங்க இணையை அவங்க தேர்ந்தெடுக்கணும்ன்றதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு மனமுறிவுக்கான காரணங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல கூட நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் வந்து இந்த திருமண தேர்வு உரிமையில பெற்றோர்கள் கொடுத்த நிறைய திருமணங்கள் எனக்கு மனமுறிவுக்கு வருது. அது காரணம் வந்து உங்க தேர்வு உரிமையிலேயே உங்களுக்கு சுதந்திரம் இல்லாத போது அந்த வாழ்வினையா நீங்க ஒரு வாழ்க்கையை நடத்தும் போது உங்களுக்கு சுதந்திரம் இருக்காது. அப்ப விழிப்புணர்வு பெற்ற பெண்கள் மனமுறிவு அந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி போறாங்க. இன்னைக்கும் இந்த விஷயங்கள்லயும் அதான் நடந்திருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்துலயும் வந்து அறிவு இயக்கம் நடந்த மாநிலம். இன்னைக்கு தந்தை பெரியாரோட பிறந்த நாள். பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மன்னன்லாம் சொல்றோம். அது ஒரு வகையில நம்மளுடைய இன்னையோட நிலைக்கு அதெல்லாம் ஒரு காரணமா இருந்தாலும் கூட, ஆனா இன்னைக்கு நிலை என்னவா இருக்குன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் அவர்களுக்கான இணையை தேர்வு செய்ய முடியாது. பெண்கள் யாரும் பெண்கள் குறிப்பா பெண்கள் வந்து அவங்க திருமண தேர்வு உரிமை என்பது இன்னைக்கு வந்து அது வந்து சாதி சார்ந்ததா இருக்கணும், மதம் சார்ந்ததா இருக்கணும், வர்க்கம் சார்ந்ததா இருக்கணும்ன்றத இந்த சமூகம் எழுதப்படாத விதியா எழுதி வச்சிருக்கு. அந்த விதியை மீறும் பொழுது அந்த நீங்க யாரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்களை கொலை செய்யணும்ன்றது வந்து ஒரு தண்டனையா இருக்கு. இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத செயல்னு கூட சொல்லலாம். தீவிரவாதம் என்பதற்கு சட்டத்துல என்ன விளக்கம் தருவாங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தி படுகொலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கொலை வந்து இந்திய மக்களை திகிலடைய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தப்படலை. அதனால அது தீவிரவாத செயல் இல்லைன்னாங்க. ஆனா இந்த சாதி ஆணவ கொலைகள் என்பது குறிப்பிட்ட மக்களை அச்சுறுத்துவதற்காக நடத்தப்படுது. நீ இந்த மாதிரிலாம் நீ வந்து லவ் பண்ணேன்னா, இந்த மாதிரி வந்து நான் தலித் பொண்ணுங்கிட்ட பேசினேன்னா உன்னை வந்து கொல்லுவோம். இது வந்து டெரரைசிங் தி நான் தலித் மக்கள். அந்த மக்களை வந்து நீங்க வந்து திகிலடைய வைப்பதன் மூலம் இந்த சாதிய சட்டங்களை நீங்க மீறாதீர்கள். சாதிய சட்டங்களை மீறினா கொலை தான் உங்களுக்கு பதில். அந்த கொலையை வந்து அதுக்கான தண்டனையை நாங்க எதிர்கொண்டுக்கிறோம். அதை எதிர்கொண்டுட்டு ஆனாலும் உயிர் போனதுதான்ற மாதிரி அவங்க ஒரு பதிலை ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு எரும மாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி அப்படியே தண்டமா நின்றுட்டு இருக்கு. ப்ரிவென்ஷன்றதே இங்க இல்லை. பினிடேட்டிவா மாறிடுச்சு. பீனலைஸ் பண்ற தண்டனை கொடுத்து என்ன பயன்? எப்படி நம்ம இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண போறோம்? அதை பத்தி ஒரு டிஸ்கஷனே இந்த சமூகத்துல வரலையே. நம்மளுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அவர் ரொம்ப பச்சையா போய் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு சட்டமன்றத்துல இங்க தமிழ்நாட்டுல வந்து ஆணவப்படுகளுக்கு தனி சட்டமே தேவையில்லைன்றார். அவரு தன்னை வந்து சொல்றாரு, ஐ எம் த பெக்கான் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்ன்றாரு. ஆனா எப்படி இருக்கு பாருங்க அந்த ஒளி விளக்கு மங்கி போயிருக்கு. புரியுது. இப்போ இந்த மாதிரியான வன்முறைகள் எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேர் காதலிக்கிறாங்க. அந்த காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே வந்து திருமணத்திற்கு முன்பாகவே அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணுங்கிற எந்த முன்னெடுப்பும் எடுக்க மாட்டாங்க. அப்பவே வந்து இந்த வன்முறை நடக்கிறதுக்கான வேலைகள்லாம் வந்து ஈடுபடுவாங்க. ஆனா இப்போ இந்த கேஸ் அந்த வைரமுத்துங்கிற இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்துல இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. வீட்டாரே தான் திருமணம் செஞ்சு வச்சதாக சொல்லப்படுது. அதற்கப்புறம் இந்த மாதிரியான வன்முறை நடந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க அப்படி நான் கூட வந்து திருமண தேர்வு உரிமை பாதுகாப்பு சட்டத்துல வந்து நான் ஆணவ படுகொலை கூட தனி சட்டம் கேட்கல. திருமண தேர்வு உரிமைக்கு நம்ம ஒரு பாதுகாப்பு சட்டம் ஏற்றணும்னு நினைக்கிறோம். அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா,
இத்தனை ஏன்னா நீங்க சங்கர் கௌசல்யா வழக்கு எடுத்துட்டீங்கன்னா திருமணம் செஞ்சுட்ட பிறகு தான் கொலை நடந்தது. ஆமா, அது வந்து ரெண்டு வீட்டையும் வந்து எதிர்த்துட்டு ஒரு ரகசியமா திருமணம் செய்யும் பொழுதோ இல்ல நம்ம வேற ஒரு உங்களுக்கு முழுசான நம்பிக்கை இருந்தது அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் அப்படி இல்ல. அந்த பெண்ணுடைய இன்னைக்கு அந்த கதறல்ல வந்து அந்த மாதிரி அவங்க சொல்லல. அவங்க அம்மாவுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உடன்பாடு இல்லாம ஒரு பாட்லி தடுத்திருக்கலாம் தானே. இல்ல அதுதான் சொல்றேன்ல, அது தடுக்க முடியலன்ற ஆற்றாமைதான் அவங்கள கொலை செய்ய வச்சிருக்கு. இப்ப இவங்க நீங்க எல்லா சாதியான கொலைகளுக்கு முன் கதைகள்ல பாத்தீங்கன்னா அந்தந்த குடும்பங்களுடைய தடுப்பு நடவடிக்கைகள் நிறைய நடக்கும், பல்வேறு கட்டங்கள்ல நடக்கும். நீங்க பிரவீன் ஷர்மிளா வழக்கு எடுத்துக்கங்க, கௌசல்யா சங்கர் வழக்கு எடுத்துக்கங்க, யார் வழக்க நீங்க எடுத்தீங்கனால, ஏன் இப்ப நடந்த வந்து கவின் அந்த படுகொலை எடுத்துக்கங்க, ஏன் இப்போ சென்னை புளியந்தோப்புல நடந்த வழக்கு வரைக்கும் எடுத்துக்கங்க, எல்லாத்துலயுமே வந்து அதுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால வந்து அவங்க அந்த இவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க, இந்த வைரமுத்துங்கிற இளைஞர் மட்டும் அவங்க ஊர்லயே இருக்கிறாரு. ஆமா, அங்கே அவர் கொலை செய்யப்பட்டது எந்த இடத்துல? அவர் வேற ஏதாவது இடத்துக்கு வந்து இல்ல அவரு அழைச்சிட்டு போய் கொலை செய்யறாங்களா இல்ல எந்த இடத்துல? ஓட விட்டு வெட்டி இருக்காங்க. அவர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற சமயத்துல ஓட விட்டு வெட்டி இருக்காங்க. எத்தனை பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கிற மாதிரி 6 பேரை முதல்ல இவங்க சொல்லிருக்காங்க. ஆனா 3 பேர் ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டதாக செய்தி கைது பண்ணிருக்காங்க. அப்ப 3 பேர், அதுல 2 பேர் தான் ப்ரிப்பரேட்டரா இருக்காங்க. இப்போ முதல் கட்டம் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடத்தணும்ன்ற சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கே உரிமை இல்லைன்னு சொல்றாங்க, சரிங்களா? அப்ப இன்வெஸ்டிகேஷன், ஆனா அது எப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்கு நம்மளுக்கு உரிமை உண்டு. அது சாதி சார்போட நடக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அது என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருக்கோம். இப்போ அந்த பெண்ணுடைய அம்மாவை வந்து அவங்க மேலேயும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. நீங்க சொன்ன மாதிரி 6 பேரை வந்து முதல்ல கைது பண்ணி அதுக்கப்புறம் 3 பேரை விடுவித்ததாகவும் சொல்றாங்க. இப்போ இந்த பெண்ணோட அம்மா தான் வந்து அவங்க வந்து ஒரு கூலிப்படையா இருக்கலாம் இல்ல குடும்பத்தினராக இருக்கலாம், அது பத்தி ஏதாவது செய்தி வருதுங்களா? அந்த கொலையில ஈடுபட்ட 6 பேர் கன்ஃபார்மா அந்த பெண்ணுடைய அம்மாவுடைய தூண்டுதல்ல தான் அது விசாரணையோட அடுத்தடுத்த கட்டங்கள். ஆனா இப்போ அந்த அம்மாவை கைது செய்வதற்கான பிரைமா ஃபசி வந்து அந்த பெண்ணின் வாக்கு மூலமும் அந்த பெண் அந்த புகாரும் வந்து ஒரு போதியான ஒரு சந்தேகங்களை அந்த அம்மா இதுக்கான மூளையா செயல்பட்டிருப்பாங்கன்றதுல வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து அவங்க இந்த சதியை செய்தவர்கள் எக்ஸிகியூஷன் பண்ணவங்கள விட அவங்களுக்கு அதிக தண்டனை உண்டு. அதனால அவங்க வந்து இதுல குற்றவாளியா இருப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அந்த பெண் சொன்னதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வரும். அப்போ இந்த பெண்ணும் அந்த இளைஞர் வைரமுத்துங்கிற இளைஞரும் வந்து இவங்களுடைய குடும்பத்தை முழுசா நம்பி இருக்கிறாங்க. ஆமா, ஓகே, முதல்ல ஒரு மாதிரி பேசினாங்க, அப்புறம் ஏத்துக்கிட்டாங்க, நமக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ வந்து இப்போ முதல்ல நம்ம ரொம்ப வீரியமா செயல்பட்டா இவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து சாதிய இந்துக்களுடைய இந்த நடைமுறையில வந்து பல்வேறு யுத்திகள்லாம் இருக்கு. நீங்க வந்து கொலை பண்ணவங்கள தற்கொலைன்னு மாத்துவாங்க, இல்ல வந்து ரொம்ப உறவேன்னு சொல்லி கூட்டுட்டு போயிட்டு கழுத்து இருக்கிற விஷயம் நடந்திருக்கு. வாப்பா என் குலதெய்வம் கோயிலுக்கு வாப்பா வந்து அங்க வந்து பொண்ணு கேளுப்பான்னு சொல்லி கற்பூரம் ஏத்துற நேரத்துல தலையை வெட்டின சம்பவங்கள் உண்டு. அவங்க அது ஒரு பொறியியல் பட்டதாரி மாணவர் சிதம்பரத்துல எங்கேயோ நடந்து எனக்கு நினைவு. வாப்பான்னு சொல்லி விருந்துக்கு கூப்பிட்டு கொலை பண்ண சம்பவங்கள் உண்டு. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கொல்லப்பட்ட சம்பவம் உண்டு. அதனால இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், சாதி மறுப்பு திருமணம் செய்த ஒருத்தரே இந்த மாதிரியான ஆணவ கொலையில ஈடுபட்டது தமிழ்நாட்டுல இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த சாதி வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அதை வந்து தன்னுடைய மூளையை வந்து எந்த அளவுக்கு கரப்ட் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் பாபா சாஹேப் வந்து சாதி ஒரு மனநோயின்னு சொன்னார். இப்போ சமீபத்துல கூட நம்ம கவின் போன்ற ஒரு இளைஞர் இறந்து போறதை நம்ம பாக்குறோம், தொடர்ச்சியாக நிறைய ஆணவ கொலைகளை பாக்குறோம். இப்போ சாதி மறுப்பு திருமணம் நம்ம பண்ண போறோம்னாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நிலை. நீங்க திருமணம் எல்லாம் போகாதீங்க, சாதி மறுப்பு நட்புகளே இங்க வந்து எச்சரிக்கையா தான் கையாள வேண்டியது. ஒன்றும் இல்லை, சென்னையை எடுத்துக்குங்க. சென்னைன்றோம், இது வந்து தலித் மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி, குறிப்பா வட சென்னை அடர்த்தியா. அந்த இடத்துல ஒரு 2 ஆண்டுகளா நட்பா இருந்த 2 நண்பர்கள், ஒரு பையன் தலித்து, இன்னும் அந்த பொண்ணு நான் தலித்து, இன்ஸ்டாகிராம்ல ஃபோன் போட்டு வந்து டைரி வாங்கிக்க, பென்சில் இதெல்லாம் வச்சிருக்கேன் வந்து வாங்கிக்கன்றாங்க. அதை ஒட்டி இந்த பையன் வந்து டி நகர்ல இருந்து அந்த பொண்ணை பார்க்க ஐநாவரத்துக்கு பெரியம்மா வீட்டுக்கு போறாரு. போன தொட்டு பேசிட்டு இருந்த அந்த பையனையும் பொண்ணையும் பார்த்து பெரியம்மா மிரட்ட, அதுக்கப்புறம் அவங்க அம்மா வர, என்ன ஏதுன்னு கூட புரிஞ்சுக்காம, அது என்ன நட்பா என்ன, அவங்கள உட்கார வச்சு பேசுவோம், சரி உங்களுக்கு ஒரு பொண்ணுகிட்ட பொண்ணுகிட்ட அந்த பையன் பேசுறப்ப, ஏன் பையன் நிக்கிற, போப்பா என்ன இங்க நிக்கிற, உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு எதனா கண்டிச்சிருக்கலாம், எதனா பண்ணிருக்கலாம். ஆனா அவன் பேசினவங்கள தனியா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு அவங்க அப்பாவை வர வச்சு கத்தியால வெட்டி, அவர் பாஜக பிரமுகர், வெட்டினவர் பெண்ணுடைய அப்பா,
ஓகே. பாஜக பிரமுகர், முக்கிய பிரமுகர், பிரதமரை வரவேற்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வச்சு அடிச்சு, அப்புறம் அங்கேருந்து புளியந்தோப்பு கொண்டு போய் அங்கே ஒரு 1 மணி நேரம் அடிச்சு, அதுக்கப்புறம் அவரே கொண்டு போய் புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்காந்து 1.5 மணி நேரம் பஞ்சாயத்து பண்ணி, பஞ்சாயத்து சரி வரலன்னொடனே வேற வழி இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இப்போ 2 பேரும் அரெஸ்ட். ஸோ நட்பே எந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு தலித் சிறுவன் ரொம்ப சமீபத்தில் பூவை ஜெகன்மூர்த்தி வந்து 17 வயசு 11 மாசம் 24 நாள் இருந்தானே சிறுவன் தமிழ்நாடே கொந்தளிச்சு. இங்க உண்மையிலேயே அவர் சிறுவன். அவரை ஒரு நான் தலித் பொண்ணோட பேசினாருன்ற குற்றத்துக்காக இது வந்து அந்த பையன் தலித் சமூகங்கிற காரணத்தினால நடத்தப்பட்ட முறைதான். ஆமா, இப்படியே சொல்லி வெட்டியிருக்காரு. அந்த பையனுக்கு அந்த பறை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, அவர் சாதி என்னன்னு சொல்ல தெரியல, எஸ்சின்னு தான் அவருக்கு தெரியுது. அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்ன இந்த மாதிரி பறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கெட்ட வார்த்தை சொல்லி பையனே அப்படின்னு சொல்லி திட்டி அடிச்சு வெட்டினாரு. தலையில 3 இடத்துல வெட்டியிருக்கிறார். 2 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அடியான அடி. அவனே அந்த பையனையே பனியனை கழட்ட கிட்டத்தட்ட பரியரும் பெருமாள் மாதிரி அந்த பொண்ணு கூப்பிட்ட தொட்டு போனதுக்கு இந்த பரிசு. அந்த பையனையே பனியனை வச்சு துடைக்க வச்சு, அந்த உடஞ்ச பல்லாம் அவனே எடுத்துட்டு போய் அப்புறப்படுத்த வச்சு, அப்புறம் வேற ஒரு பனியன் கொடுத்து அங்கே இருக்கிற ஒரு லோக்கலில் வந்து ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி விட பார்க்குறாங்க. இப்போ அந்த பையன் மேலேயே ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல். ஸோ எந்த இடத்துல நம்ம சென்னையும் விதிவிலக்கு இல்லை, அது எல்லா இடத்துலயும் இது நீக்கமற இன்னைக்கு இருக்கு. இது இப்போ அந்த பையன் மருத்துவமனையில் அனுமதி பெற்று, ஆமா, இப்போ வரைக்கும் கேஎம்சியில் 7 நாள் சிகிச்சை தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ எத்தனை முறை எவ்வளவோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது ஒவ்வொரு முறையும் சமூக வலைதளங்களையும் சரி களத்திலையும் சரி நிறைய பேர் பேசுகிறாங்க, எழுதுறாங்க, உங்களை போன்றவர்கள் வராங்க. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கம்லாம் வந்து வெளிப்படையாக வந்து நீங்கள் பயப்படாமல் காதல் பண்ணுங்க, எங்களுடைய அலுவலகத்துக்கு வாங்க, எந்த அலுவலகமாக இருந்தாலும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்தும் ஏன் இந்த மனநிலை வந்து மாறவே மாட்டேங்குது? இல்லைங்க, 3 விஷயங்க. இங்கே வந்து சமத்துவத்தை கோர்ற சட்டம் இருக்கு. பாபா சாஹிப் சொன்னது தான். அரசமைப்பை தாக்கல் செய்யும்போது அது வந்து அது ஒரு அழுகுறல்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் வரைக்கும் இந்த சமூகத்தால் உணரப்படாத ஒரு அழுகுறல். அவர் அப்போ சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே சமத்துவத்தை கோருகிற சட்டங்கள் உள்ளது, ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய மனிதர்கள் அசமத்துவ எண்ணத்தில் இருக்கிறார்கள். இன்னைய வரைக்கும் அது தொடருது. அந்த சட்டத்துக்கும் சமூகத்துக்குமான இருக்கிற இடைவெளியை இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வதன் மூலம் அந்த இடைவெளியை நம்ம இது பண்ண முடியும். ஆனால் அது இன்னும் நடக்காமல் இருக்கு. அது என்னைக்கு நடக்குதோ, அந்த விழிப்புணர்வு என்னைக்கு மக்களை ஆட்கொள்ளுதோ, அதை என்னைக்கு மக்கள் வயப்படுதோ அன்னைக்கு தான் இருக்கிற தீர்வு. தலித் மக்களுக்கும் அந்த சட்டத்தை, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த புளியந்தோப்பு வழக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அவர் மேலே கவுண்டர் அந்த தந்தை வந்து இப்போ பயப்படுறாரு. இப்போ நான் என்ன வாபஸ் வாங்கிட்டா என் பையனை விட்டுருவாங்களான்ற நிலைக்கு அவரை சிந்திக்க வைக்கிறதா இந்த சாதி சமூகத்தோட வெற்றி. வெட்டுப்பட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு இப்போ அந்த பெண்ணுடைய தகப்பன் இருக்கிறாருல்ல, அவர் தான் அந்த பையனை வந்து இந்த அளவுக்கு கொடூரமா தாக்கி இருக்கிறாரு. அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. வழக்கு பதிஞ்சு அவரை ஒரு கட்டத்துல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா அவரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. மொத்தம் 4 பேர் அவரை அடிச்சது. அம்மா, பெரியம்மா, அந்த சகோதரன், அந்த சரவணன், பாஜக பிரமுகர் சரவணன் தான் தந்தை. அதுக்கப்புறம் அந்த சரவணன் 5 பேர். ஆனா 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 5 பேர் அந்த இளைஞனை வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வச்சு அடிச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இப்படிதான் இருக்குது சட்டம். நீங்க வந்து ஏதோ வந்து எஸ்சி/எஸ்டி சட்டமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படிலாம் கிடையாது. புளியந்தோப்பு சிறுவன் விவகாரத்துல வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரமோ 7 மணி நேரமோ அடிச்சு 7 மணி நேரம் அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஏதாவது ஆயுதங்கள் பயன்படுத்தி தாக்கி இருக்கிறாங்க. கத்தி, அதுக்கப்புறம் அந்த ரிங்கு ஒரு கையில போட்டு இந்த ரிங் முள்ளா அதெல்லாம் வீட்டுல வச்சிருந்து இந்த மாதிரி வீட்டுல வச்சிருந்து கிட்ட அவன் வந்து ஒரு கொலகாரன் பாங்க. அதனாலதான் ஆயுதத்தை வச்சு தாக்கி இருக்கான். 2 பல்லு இல்லை அந்த பையனுக்கு. குத்துல பல்லு வெளில வந்து மருத்துவ கனவோட இருக்கிற பையன். இப்போ இன்னைக்கு அந்த குடும்பமே இன்னொரு அச்சத்துல என்ன இருக்குன்னா, அந்த அம்மா நான் போகும்போதெல்லாம் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் இன்னும் 2 பசங்க இருக்கிறாங்க. தம்பி, நீ யாரையும் இந்த மாதிரி லவ் பண்றாதப்பா, யாருக்கிட்டையும் பேசாதப்பா, யாருக்கிட்டையும் மற்ற சாதி பொண்ணுகிட்ட அப்ப வெற்றி அடைஞ்சிச்சு பாருங்க சாதி இந்த சமூகம். இதுதான் தீவிரவாத செயல். அந்த அம்மாவை திகில் அடைய வச்சுட்டீங்க நீங்க. இதுதான் உங்க நோக்கம். வெறும் அவனை தாக்குறது மட்டும் அவங்க நோக்கம் இல்லை. அந்த தாக்குதல் மூலம் அவங்களுக்கு நீங்க ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சீங்க. நீங்க அதை நடந்துட்டு வழக்கு அடுத்தடுத்த கட்டத்துல எப்படி போகுதுங்கிறது பார்க்கணும். நன்றி.